ஆமா, காரியம் மாறுதலாய் முடியும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாள் முதல் நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை, மாற பண்ணுகிறவர். சில விஷயங்களை மாற பண்ணுவார். ஆமா, இவ்வளவு நாள் நடந்ததை போல இந்த 2026 இருக்காது. சில விஷயங்களை கர்த்தர் மாற்றத்துக்கு நேராய் கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆதாரமான ஒரு வசனம் எஸ்தர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி. யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க வாயை திறந்து, காரியம் மாறுதலாய் முடியும். பக்கத்தில் கைப்பிடிங்க, பக்கத்தில் கைப்பிடிங்க. ப்ராப்பர்ட்டிகளாக பேசுகிறேன் நான். காரியம் மாறுதலாய் முடியும். கர்த்தர் அதை செய்து முடிப்பார். ஆமாம் ஆமாம், ஐபிஏ திருச்சபைக்கு தேவன் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஒவ்வொரு சீசன்லையும் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தை ஊழியத்தில் பண்ணுறார். இந்த திருச்சபையிலையும் அப்படிதான். ஒவ்வொரு சீசன்லையும் ஒவ்வொருத்தரை வச்சிருப்பாரு. அவங்கள வச்சு கர்த்தர் பெரிய காரியங்களை பண்ணுவார். அவர்களை வச்சு தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். நம்ம நினைப்போம் இவங்கெல்லாம் நம்மளோடே இருப்பாங்க அப்படின்லாம் நினைப்போம். ஆனால் சில நேரங்களில் கடவுள் இந்த காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். நான் விசுவாசிக்கிறேன் 2026 வருஷம் இந்த ஐபிஏ திருச்சபையில் நிறைய புது ஆத்துமாக்களை கர்த்தர் கொள்ளை கொள்ளையாய் தரப்போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஆமாம் எல்லாம் புதிதாயின. ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், நான் என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்ட விஷயம் என்னென்னா, நம்முடைய நினைவுகளுக்கும் ஆண்டவருடைய நினைவுகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்முடைய எண்ணங்களுக்கும் ஆண்டவருடைய எண்ணங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். அதில் ஒரு காரியம்தான், இங்கே எல்லாரும் நினச்சாங்க ஐயோ ஒரு பெரிய பிரச்சனை வரும் போல இருக்கு, ஒரு பெரிய வேதனை வரும் போல இருக்கு, ஒரு பெரிய கண்ணீரான சூழல் வரும் போல இருக்குன்னு நினைக்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அப்படியே பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, காரியம் மாறுதலாய் முடியும், கர்த்தருடைய கரம் ஓங்கும். ஆமென். மாற பண்ணுகிறவர், மாற பண்ணுகிறவர். சங்கீதம் 114:8 சொல்லுது, அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீர் ஊற்றுகளாகவும் மாற்றுகிறார். தானியேல் 2:21 சொல்லுது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஆமென். காலங்களையும் சமயங்களையும் கூட அவர் மாற பண்ணுகிற ஒரு உத்தமமான உண்மையான ஒரு தெய்வம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஐபிஏ திருச்சபையில் ஆண்டவர் இந்த 2 நாள் கூட்டத்திற்கு பிறகு நிறைய விஷயங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில் மாற பண்ணுகிறதை பார்க்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கம்மா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். யோபு சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கடவுள் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அழகாய் அதினதின் காலத்தில் செய்ய வல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம நினைக்கிறது வேற, நடக்கிறது வேற. ஆமென். ஆமா, நினைக்கிறது வேற, நடக்கிறது வேற. கர்த்தர் தெளிவா என்னோடு கூட சொன்னார், நான் சில விஷயங்களை மாற பண்ண விரும்புகிறேன். இப்படியே நம்ம இந்த சில டிக்கெட்லாம் அப்படி இழுத்துக்கிட்டு போனோம்னா பரலவும் போக முடியாது. இன்ஜின் ரொம்ப தம்மாயிடும், இன்ஜினு ரொம்ப தம்மாகும். நான் வரமாட்டேன் அப்படின்னு எதிர் திசையில் இழுக்கிறத வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு ஓடுகிற கர்த்தருடைய தாசனோடு, ஓடுகிற தரிசனங்களோடு, ஓடுகிற பிள்ளைகளோடு ஓடுகிற கூட்டத்தை இணைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படி ஒரு 5 காரியங்களை நான் சொல்றேன், நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை. முதலாவது, தீமையை நன்மையாக மாற பண்ணுகிறவர். எதையெல்லாம் அவர் மாற பண்ணுவார் அப்படின்னா, தீமையை, பக்கத்தில் சொல்லுங்க, தீமையை நன்மையாக மாற பண்ணுவார். ஆதியாகமம் 50:20 சொல்லுது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். யோசேப்பு சொல்றான், என்ன சொல்றான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க. யோசேப்பு தன்னுடைய அண்ணன்மார்கள்ட்ட சொல்றான், நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க,
ஒருவேளை இங்கே உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு யாராவது தீமை செஞ்சிருப்பாங்கன்னா, தீமை செய்ய எத்தனிச்சிருப்பாங்க அப்படின்னா, தீமை செய்ய நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் செய்ய நினைச்ச தீமையை கடவுள் எனக்கு நன்மையாக மாற பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், இந்த உலகத்தில் யாரும் நல்லவர்கள் கிடையாது, யாரும் யோக்கியர்கள் கிடையாது. எல்லாரும் அவங்களுக்கு கண்ணி வெடி வச்சுக்கிட்டு தான் இருப்பான். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு கண்ணி வெடி எங்கள் சொந்தக்காரன் தான் வைப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், எல்லாரும் எங்களை மதிப்பான். என் சொந்தக்காரன் என்னை தாழ்த்தணும்னு நினைப்பான். அவன் தாழ்த்துறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். எப்போ நம்மளை ஒருத்தவங்க தாழ்த்துறாங்களோ அப்போ தெய்வம் பொறுப்பெடுப்பார் நம்மளை குறித்து. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? எப்போ நம்மளை ஒரு மனுஷன் தாழ்த்தணும்னு நினைக்கிறானோ, எப்படி ஒரு மனுஷன் நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறானோ, அவங்களுக்கு முன்னாடி கடவுள் நம்மளை உயர்த்த ஆரம்பிக்கிறார். அதான் தீமையை நன்மையாக மாற பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். பைபிள்ல தெளிவா இருக்கு. இந்த 50ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ணின பின்பு, யாக்கோபை யோசேப்பு அடக்கம் பண்ணின பின்பு சகோதரர்களாம் வந்து அவங்ககிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐயோ நாங்கள் உங்களுக்கு ரொம்ப பொல்லாப்பு செஞ்சோம், ரொம்ப வேதனையை கொடுத்தோம், ரொம்ப கண்ணீரை கொடுத்தோம். பயந்துட்டான். இந்த யோசேப்பு ஏதாவது நமக்கு தீமையை செஞ்சிருவானோ, ஏதாவது ஒரு தீமையான ஒரு நிலைமைக்கு நம்மளை தள்ளிடுவானோ, ஒருவேளை நம்மளை இங்கேயே சிறைபிடித்து வச்சிருவானோ, இப்படிலாம் அவங்களுக்குள்ள கலக்கம் இருந்தது. யோசேப்பு தெளிவா சொல்றான், நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனா கடவுள் அதை எனக்கு நன்மையா மாற பண்ணிட்டாரு. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கம்மா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் நமக்கு நன்மையை மட்டுமே தருகிறவர். எப்பயுமே தேவன் நமக்கு நன்மையானதை தருகிறார். எப்பயுமே தேவன் நமக்கு நன்மையை மட்டுமே தருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கையில் இதை நம்ம ருசிச்சு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். இந்த 2026ல் தேவன் அதை உங்களுக்கு மாற பண்ணுவார். எந்த தீமையை நீங்க சகிச்சு வந்தீங்களோ, எந்த தீமையை 2025 வரைக்கும் தாங்கவே முடியலன்னு சொல்லி நீங்க கலங்கி கண்ணீரோடு வந்தீங்களோ, இந்த 2026ஆவது வருஷத்துல அதே தீமையான ரூட்ல, அதே தீமையான வழியில கடவுள் உங்களுக்கு நன்மையை கட்டளையிட்டு இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென் சொல்லி என்னோட சேர்ந்து கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்களேன். மத்தேயு 5:11 சொல்லுது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை வார்த்தைகளை பேசுவார்களே ஆனால், பொய்யாய் சொல்வார்களே ஆனால், நீங்க யாரு? பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோக ராஜ்யத்திலே உங்களுடைய பலன் மிகுதியாயிருக்கும். பரலோக ராஜ்யத்திலே உங்களுடைய பலன் மிகுதியாயிருக்கும். நீங்க நம்புங்க இந்த வார்த்தையை. உங்களுடைய வாழ்க்கையில தெய்வம் எப்பயுமே தீமையை அனுமதிக்கவே மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் தீமையான காரியங்களை அனுமதிக்கவே மாட்டார். நான் எப்பயுமே எனக்கு தெரிஞ்ச பிரசங்கத்தை பண்றவன்ல, எப்பயுமே நான் கேட்டு வாங்கி பிரசங்கம் பண்றவன். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருவேன். ஆண்டவர் என் உள்ளத்தில் போடுற ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை அப்படியே ஆதாரமாய் வைப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு ஆண்டவர் தெளிவாய் சொன்னார், பலருடைய தீமையை நான் மாற்றப் போகிறேன், தீங்கான காரியங்களை நான் மாற்றப் போகிறேன், தீமையான எண்ணங்களை நான் மாற்றப் போகிறேன், நான் அதை நன்மையாக முடிய பண்ண போகிறேன். கையை தட்டி ஆமென் சொல்லி ஆர்ப்பரிச்சு சொல்லுங்களேன். உங்களுடைய வாழ்க்கையில் இது நடக்குங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் இது நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவா 24:20 சொல்லுது, ஏன் தீமை அப்படின்னா, வேதம் அழகாய் சொல்லுது, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க. நீங்க நம்ம உயிரோட இருக்கிறது ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபை, நன்மை. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனையோ பேர், நான்லாம் பார்த்தீங்கன்னா போன வருஷத்துலேயே 1,00,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன். போன வருஷம் நான் சும்மா ஆவரேஜாக கால்குலேட் பண்ணி பார்த்தா, என்னுடைய வாகனம் போகிற கிலோமீட்டரை பார்க்கும்பொழுது ஏறத்தாழ 1,00,000 கிலோமீட்டர் நான் வண்டி ஓட்டியிருக்கிறேன் போன வருஷம். யோசனை பண்ணி பார்க்குறேன் நான், எவ்வளோ பிரயாணங்கள். சம்டைம்ஸ் கார் ஓட்டிகிட்டு வரும்பொழுது நான் எத்தனையோ இடங்களில் தூங்கியிருக்கிறேன். ரோட்டில் போட்டு அப்படியே வண்டியை
பார்க்கிங் லைட் போட்டு அப்படியே நான் தூங்கியிருக்கேன் ஹைவேல எத்தனையோ நாள். முந்தா நாள் கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. நைட்டு போயிட்டு வர்றேன், நைட்டு 12 மணி ஆகிட்டு சீர்காழி வரேன், எனக்கு கார் ஓட்டவே முடியல. நிறைய டைம் பார்க்கிங் லைட்டை போட்டு ஆண்டோட ஒப்படைச்சிட்டு அப்படியே தூங்கிடுவேன். நிறைய டைம், எவ்வளோ ட்ராவல், எவ்வளோ காரியங்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் பார்க்குறேன் ஸ்பைனல் கார்டு பிரச்சனை வருது. என்னன்னு கேட்டால் வண்டி ஓட்டினதுனாலங்கிறான். அப்படி பார்க்க போனால் ஊழியர்களுக்கெல்லாம் நிறைய வந்திருக்கணும். கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுகிறார். இதெல்லாம் பார்க்குறாரு. நீ போகிற நோக்கம் என்ன? கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்க. இந்த நோட்டீஸ் எல்லாருக்குமே கொடுத்துருப்பாங்க. ஆனால் வரமாட்டான்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கான் அந்த ஊரில். எனக்கு நல்லா தெரியும். இந்த ஊரை நான் படித்து வச்சுருக்கேன், யார் எப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீங்கள் எவ்வளோ தான் பழகுங்க, அடுத்த கூட்டத்துக்கு இன்னொரு ஆத்மா வராது. நான் பார்த்துருக்குறேன். ரேமாவுக்கே வராத. இங்கே கூட்டம் நிரம்பி வழிது ரேமாவுக்கு. நம்ம ஊர்லேருந்து யாராவது வந்திருக்கான்னு பார்த்தா ஒரு பேர் வர மாட்டான். என்ன எழுப்புதல் வரும்? இந்த வருஷம் சொன்னார் ஆண்டவர், நார்த்துலேருந்து தான் எழுப்புதல் வரும், தமிழ்நாட்டிலேருந்துலாம் வராது. தெளிவாக சொன்னார். நேற்று பஞ்சாபில் ஒரு கூட்டம் நடந்திருக்கு பாருங்க, லட்சக்கணக்கில் திரண்டிருக்கான். நேற்று வெறும் எரிபந்தத்தை வச்சு எழுப்புதலை கொண்டு வந்துட்டான். யாரா பிரசங்கம் பண்ணா? பெரிய ஆள்லாம் கிடையாது, சாதாரண ஆள். நாகாலாந்தில் எழுப்புதல் வந்திருக்கு, 1.5 லட்சம் பேர் கூட்டியிருக்கான். தெளிவாக பிபிசி நியூஸ்லேயே போடுறான். பெரிய பிரசங்கியாரே கிடையாது. அங்கே கிராம மக்கள் எழும்பி நின்று ஆண்டவரே கர்த்தரே தெய்வம்னு ஆர்ப்பரிச்சிருக்கான். 1.5 லட்சம் பேருக்கு மேலே கூட்டிட்டான். இந்த பிராபசி சொல்லி இன்னைக்கு என்ன தேதி, இதுக்குள்ளே நடந்துருச்சு. 2 செய்தியை காதில் வாங்கிட்டான். எல்லாம் கவனிங்க, அவ்வளவு நல்லவர்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் நன்மை தானே செய்தார். இந்த கூட்டம் நடத்துறதுனால என்ன நமக்கு பிரயோஜனம்? கர்த்தர் நன்மை தானே செய்கிறார். ஆனால் அந்நிய தேவர்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேடி ஓடினாங்க. கர்த்தர் தீமையை உள்ள கொண்டு வந்தார். அந்நிய தேசங்கிறது என்ன, அந்நிய ஆவின்றது என்ன அப்படின்னா, இந்த கூட்டங்களுக்கு விரோதமாக நினைக்கிற நினைவுகள். இயேசுநாதருக்காக ஒரு கூட்டம் நடத்துகிறோம், புத்தாண்டை ஒரு ஆசீர்வாதமாக கொண்டாடணும் கூட்டம் நடத்துகிறோம். நிச்சயமாக எனக்கு தெரியும். நம்ம தம்பி கேட்டார், நம்ம எபி தம்பி கேட்டார், ஆனால் இந்த பாஸ்டர்லாம் வர சத்தியமாக வரமாட்டாங்க தம்பி. எங்கே நான் உட்காந்து சொல்கிறேன்? எங்கே உட்காந்து சொல்கிறேன்? வீட்டிலே உட்காந்து சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டாதான் நன்மை வந்துருமே. அப்போ வந்திருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் நன்மையை கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனையோ நான் காரியம் பார்த்துட்டு வராங்க, எனக்கு அனுபவம் அதிகம். எவ்வளோ இடத்துக்கு போயிட்டு வரேன் நான். எத்தனையோ பேர் மத குருமார்களை பார்த்துருக்கிறேன். எவ்வளோ பேரோட லிங்க் இருக்கு எனக்கு. கர்த்தருடைய கிருபை இதெல்லாம் நான் படித்து வச்சிருக்கிறேன். இந்த ஜனங்கள் இப்படி தான், இதில் இப்படி தான் நடக்கும். நம்ம என்னதான் ஊட்டி ஊட்டி வளர்த்துப்பாரு. சிலருக்கெல்லாம் ஊட்டி ஊட்டி வளர்ப்பேன் நான். ஆயிரக்கணக்கில் காணிக்க கொடுப்பேன், பின்னாடி போய் நம்மளை பற்றி பேசுவான். எல்லாம் கவனிக்கணும். கர்த்தர் நமக்கு நன்மை தான் செஞ்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். ₹1 ஒருத்தன் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறானா எவ்வளோ பெரிய நன்மை தெரியுமா? ஆனால் பின்னாடி போய் ஊழியர்களுக்கு விரோதமாய், கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாய். ஏன் தெரியுமா? அவனுடைய இருதயம் விக்கிரகத்தினால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் சிலை வச்சு கும்பிட்றவன் தான் விக்கிரகம் அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாதுங்க. சபைக்குள்ளே இருக்கு விக்கிரகாவி, சபையிலே இருக்கு. இப்படிப்பட்ட எண்ணங்களை கொடுப்பது யாரு? இப்படிப்பட்ட காரியங்களை கொடுப்பது யார்? யோசுவா அழகா சொல்றான், கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்க. அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் யாராவது ஒருத்தர். நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை, இது என்னது, என்ன அர்த்தம்? அந்நிய தேவர்களை சேவித்தால், அந்நிய காரியங்களை வழிபட்டால், அந்நிய நபர்களோடு கூட்டணி வைத்தால், அந்நிய நபர்களோடு சேர்ந்து கொண்டால், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் பிரச்சனை தெரியுமா? ஏன்டா கூட்டத்துக்குள்ளன்னு கேளுங்களேன் சிஸ்டர். மழை வந்துச்சும்பான். கஷ்டமா? கூட்டத்துக்கு ஏன் வரலன்னு கேளுங்களேன். மழை வந்துச்சும்பான். இன்னும் கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னா பனி பெய்யுதும்பான். வெயில் காலத்தில் ஒரு கூட்டம் வைங்க வரமாட்டான். ஏன்னா வெயிலாக இருக்கும்பான். இல்லை, வெயில் காலத்தில் வெயில் அடிக்க தான் செய்யும், பனி காலத்தில் பனி இருக்க தான் செய்யும், மழை காலத்தில் மழை பெய்ய தான் செய்யும். உனக்காக எல்லாத்தையும் மாற்ற முடியாது. அப்படி மாத்திர செத்து போயிடுவோம் நம்ம. தெரியுமா உங்களுக்கு? இந்த சீதோஷ நிலை சரியா இல்லை, நம்ம செத்து போயிடுவோம். உயிர் வாழ முடியாது இந்த பூமியில். மழைனா இருக்கும், பனினா இருக்கும். இதை காரணம் காட்டி உட்கார்றோம் பார்த்தீங்களா? இதுதான் அந்நிய தேவர்களை சேவிக்கிற கேரக்டர். பைபிள்ல ஒரு வசனம் இருக்குங்க, ஆல்பர்ட்டன, ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறவன் தான் பரிசுத்த பருவத்தில் ஏற முடியும். இந்த கூட்டத்தில் என்னுடைய பங்கு இருக்கணும், இந்த கூட்டத்தில் என்னுடைய கிரியை இருக்கணும். ஒருவேளை உங்கள்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு இல்ல, கர்த்தர் இதெல்லாம் எழுதி வச்சிருப்பார். தேவன் உங்களுக்கு நன்மை செய்திருக்க.
இதுவரை நம் உயிரோடு காக்கப்பட்ட தேவ கிருபை. இதுவரை தேவன் நம்மை நடத்தினது தேவ கிருபை. திரும்பி பார்த்தா நம்ம ஒரு நன்மையும் செய்யல, ஆனால் நன்மையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. தீமை தான் நம்ம செய்யறோம். வேதம் சொல்லுது அப்போஸ்தலர் 10:38 அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். எப்படி? நன்மை செய்கிறவராய். நம்ம எவ்வளவுதான் மாறினாலும் மாறாத ஒருவர் தான் நம்முடைய குலதெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம எவ்வளவுதான் மாறினாலும் மாறாத கடவுள் தான் நம்முடைய குலதெய்வமா இருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, தீமையை நன்மையாய் மாற பண்ணுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தீமையை நன்மையாய் மாற பண்ணுவார். எங்க மிஷனரி ஒருத்தர் இருக்காருங்க, குஜராத்தில் அமரலியில் பீல் ஆதிவாசிகள் மத்தியில் ஊழியம் செய்கிறார். பாஸ்டர் எபினேசர். அவர் ஒரு சாட்சி சொன்னார். என்னன்னா, அவர் நீங்கள் அந்த பக்கம்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டு லைட் இங்கே எரியும், 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு குண்டு லைட் எரியும். அங்கே தான் எங்கள் மிஷனரிகள் நாங்கள் ஸ்தாபிச்சு வச்சுருக்கோம். இந்த மிஷனரி என்ன பண்ணாராம், கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு கேக்கு கொடுத்து அந்த பிள்ளைகளை எப்படியாவது ஆதாயப்படுத்தணுன்ட்டு சின்னதாக ஒரு கூட்டம் நடத்திக்கிட்டு இருந்தார். இதை ஆர்எஸ்எஸும் அது சார்ந்த கூட்டமும் வீடியோ எடுத்து ரெக்கார்டிங் பண்ணி இவன் மத பிரச்சாரம் பண்ணுறான்னு சொல்லி அந்த மெமரி கார்டை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டான். கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டான். நல்லா கவனிக்கணும். இவங்களுக்கு அங்கேருந்து வருது, இவர் தமிழ்நாட்டிலேருந்து போனவர், எவ்வளோ எதிர்ப்பு இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. அப்போது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணுறாங்க, இது மாதிரி நீங்கள் மத பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க, மத மாற்றம் பண்ணிருக்கீங்க, உங்கள் மேலே கேஸ் வந்திருக்கு. இவர் உடனே கேட்டிருக்காரு, என்ன சார் எவிடன்ஸ்னு. இல்லை, மெமரி கார்டு இருக்குது எங்கள்கிட்ட, அதில் ஃபுல்லாக ரெக்கார்டிங் இருக்குது. இவர் ராத்திரி பூரா ஜெபம் பண்ணாங்களா, ஆண்டவரே இந்த எஸ்தருடைய காலங்களில் அந்த ராத்திரியிலே காரியம் மாறுதலாக முடிஞ்சிச்சு, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நான் எதிர்பார்க்குறேன்னு ராத்திரி பூரா ஜெபம் பண்ணிட்டு இவர் அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷனில் போனாராம். ரொம்ப நெஞ்ச நிமித்தி போனாராம். நல்லா கவனிக்கணும். அவர் சொன்ன சாட்சி. அங்கே போய் பார்த்தா அந்த மெமரி கார்டை எடுத்து போலீஸ்காரங்க போட்டாங்களாம். அந்த மெமரி கார்டு கரப்டாக இருந்ததுதான். கையை தட்டுங்களேன். ஒரு எவிடன்ஸ் எடுக்க முடியல. நீங்க நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு விரோதமாக இவ்வளவு தீமையான காரியங்கள், இவ்வளவு வித்தியாசமான மனிதர்கள். சங்கீதம் 40:12 சொல்லுது, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. நம்ம கையால எண்ணவே முடியாது, அவ்வளோ தீமைகள், அவ்வளோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கூட கர்த்தர் சொல்றாரு, அது என் தலைமையில் அதிகமாக இருக்கிறது என்று தாவீது சொல்றான். சங்கீதக்காரன் சொல்றான், என்னால பார்க்கவே முடியல, ஏறிட்டு பார்க்கவே முடியல, அவ்வளோ பிரச்சனை. ஆனாலும் கர்த்தர் அந்த தீமையை நன்மையாக மாற பண்ணினார். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றேன், எந்த தீமைக்கும் நீ பயப்படாத, கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுவார். கர்த்தர் தீமையை நன்மையாய் மாற பண்ணுவார். நான் ஒரு கவர்மெண்ட் டீச்சராக இருக்கேன், உங்க எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு நாள் 2017-16 நினைக்கிறேன். அப்போது நான் ஊழியம் செய்கிறது மறைவாலாம் ஊழியம் செய்யல. எனக்கு வெப்சைட் உண்டு, என்னுடைய யூடியூப் சேனல் உண்டு, எனக்கு இன்ஸ்டாகிராம் உண்டு, என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ் உண்டு. எல்லாத்துலேயும் ஆன்லைனில் எல்லாத்துலேயுமே நாங்கள் விடுவோம். நான் கொஞ்சம் கூட அதை குறித்து பயப்பட மாட்டேன். அப்போ உமாசங்கர் IAS அந்த கைது செய்யப்பட்ட நேரம், அது அவருடைய வேலை பறிபோன நேரம். அப்போ எங்கள் ஸ்கூலுக்கு 2 பேர் வந்தாங்க. நான் ஒரு அசோசியேஷனில் நான் லீடராக இருக்கிறேன். அந்த அசோசியேஷன் தலைவர் வந்தார், அவர் வேறு கம்யூனிட்டி. அவர் 2 பேர் வந்தாங்க, எங்கள் ஸ்கூலுக்கு வந்தாங்க. வந்துட்டு ரொம்ப நக்கலாக, ரொம்ப கிண்டலாக சொன்னாங்க, மத பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்க நீ அங்கங்கே போய் உமாசங்கர் IASக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னா. நான் உடனே சிரிச்சுக்கிட்டே நடந்தேன். அது உமாசங்கர், என் பேர் ஹென்ரி சாம்பல் அப்படின்னா. உனக்கும் நடக்கும் பாரு. உமாசங்கர் அன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் சொன்னேன், சஸ்பென்ஷன் தானே, யாருக்கு நடக்க போகுதுன்னு பார்ப்போம் போ, இப்படிதான் சொன்னேன். கோவம் வந்துட்டு எனக்கு. நல்லா கவனிக்கணும். 2 நாள் சம்மந்தம் இல்லாத அந்த ஸ்கூலில் பிரச்சனை வந்துச்சு. சொன்ன அந்த 2 நபரையும் கவர்மெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணாங்க. இன்னைக்கு முன்னாடி நிற்க முடியாது 2 பேரும். எதுக்கு நான் சொல்றேன்னா, நம்ம யாரையும் அழிக்க நினைக்கல, நம்ம யாரையும் காலி பண்ண நினைக்கல. ஆனால் நமக்குன்னு ஒன்று வந்துச்சுன்னா கர்த்தர் சும்மா இருக்கவே மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். எனவே தான் நான் ஆழமாய் தைரியமாய் பிரசங்கம் பண்ணுறேன், தீமையை நன்மையாக
மாற பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். ஆமென் சொல்லுங்களேன். அது உருவாக்கப்படுகிற இடத்திலே கர்த்தர் அடிப்பார். உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும். இந்த 2026 வருஷம் நீங்கள் பாருங்களேன், அது எந்த தீமையாக இருந்தாலும் சரிதான், அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரிதான், எனக்கு முன்பாக வாயை திறக்கனுடைய வாயை கர்த்தர் கட்டுவார். நான் பார்த்துருக்குறேன். நான் அமைதியாக இருப்பேன். நான் ஜெபம் பண்ணுவேன். எங்கள் அம்மாட்ட சொல்லிவிடுவேன், வாயெல்லாம் திறக்காத, பேசாமல் அமைதியாக கர்த்தர் யுத்தம் பண்ணி முடிக்கட்டும். நம்ம வாயை திறந்தால் நம்ம நீளத்துக்கு தான் நாக்கு வெளியில் வரும். கர்த்தர் பேசினார்னு வச்சிங்களேன், சொல்லவா லோக்கல் லாங்குவேஜில் டங்குவார் அத்து விடுவார் கையை தட்டி. ஆமென் சொல்லுங்களேன். தீமையை நன்மையாக மாற பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. அவர் தான் சொல்றாரு, என் உள்ளங்கைகளில் நீ வரையப்பட்டிருக்கிறாய். ஆமா ஆமா ஆமா, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருவழியை தொடுகிறான். தீமையை தீமையை கொண்டு வந்துக்கிட்டாதான், நம்மளே நமக்கு சூனியம் வச்சுக்கிட்டாதான், நம்மளே நமக்கு வேதனையை உண்டு பண்ணிக்கிட்டாதான், ஒரு நாள் மற்றவர்கள் நமக்கு வேதனையை கொடுக்கும்படி கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். கையை தட்டி ஆமென் சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்க தீமையை நன்மையாக நீர் முடிய பண்ணுகிறவர், நன்மையாக முடிய பண்ணுகிறவர். எத்தனையோ இடங்கள் நாங்கள் சாட்சிகளை கேட்டிருக்கோங்க. அண்ணன் வந்துட்டு ஜெபம் போனால் சாதாரணமாக ஒரு பைத்தியக்காரன் போல ஒரு ஜெபம் வந்துடுவேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றமே அங்கே நடக்கும். எனக்கே தெரியும். இன்னைக்கு கூட எபி காலில் ஒரு சாட்சி சொன்னேன். எத்தனையோ தடவை நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க. போன மாதம் நீங்கள் ஜெபம் பண்ணது அந்த ஜெபம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. நிறைய விஷயங்களை இழந்திருந்தாங்க. ஒரு மாத காலத்துக்குள்ள அப்படியே எல்லாத்தையும் கர்த்தர் தலைகளை மாற்றினார். அந்த குடும்பத்தில் தீமையை நன்மையாக மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாற்றி பெற்று உயர்ந்திடுவோமே, குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு அல்லேலூயா. குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கோ, ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கோ, ஆகாய விண்மீனான் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனான் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். நல்ல கையை தட்டி ஆதிநிலையே ஈடுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே, பாழான மண்மேடுகள் யாவோ பாராளும் மனையாகும், சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். அல்லேலூயா. சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். ஆனந்த ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கோ, ஆகாய விண்மீனான் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனான் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். நல்ல கையை தட்டி ஆண்டவர் தீமையை நன்மையாய் மாற பண்ணுகிறவர். நமக்கு வருகிற சகல உபத்திரவங்களிலும் அவரே நமக்கு ஆறுதல். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கீனம் யாவும் மகளும், இடுக்கண்கள்
முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போ. ஆனந்த துதி ஒலி கேட்கோ, ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கோ. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். நல்ல கையத்தடி உற்சாகத்தோடு தேவன் நம்முடைய தீமையை நன்மையாக மாற பண்ணுவார். அவர் ஜனம் கர்த்தருக்கு முன்பாக மகிமை அடையும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். அல்லேலூயா. பதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி போலி கேட்கோ, ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கோ. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அந்த ராத்திரியில் தானே காரியம் மாறுதலாய் முடிந்தது. தீமையை நன்மையாக மாற பண்ணுகிறவர். போற்றும் தேவன் நம் தேவன், பாரினில் வேறில்லை பாக்கியம். நீரெந்த ஜனங்கள் என்றாரே, வேறென்ன வாழ்வினில் வேண்டும். பிள்ளைகளும் சபையும் தினமும் நிலைக்கும், பரிசுத்தர் மாளிகை எழும்பும். அல்லேலூயா. பிள்ளைகளும் சபையும் தினமும் நிலைக்கும், பரிசுத்தர் மாளிகை எழும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கோ, ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கோ. ஆகாய விண்மீனாய் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கோ. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகாய விண்மீனாய் அவர் சபை பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். தீமையை நன்மையாக மாற பண்ணுவார். உனக்கு வருகிற தீமையை கர்த்தர் நன்மையாக மாற பண்ணிட்டாரு. இதுவரை பல தீமையான வார்த்தைகளை கேட்டிருப்பீங்க. இதுவரை பல தீமையான சொற்களினாலே உங்களுடைய உள்ளங்கள் உடைந்து போய் இருந்திருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், அதை நான் நன்மையாக மாற பண்ணுவேன். உன் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உன் பாத்திரம் நிரம்பி வழியும், நிரம்பி வழியும், நிரம்பி வழியும், நிரம்பி வழியும். கர்த்தர் இதை தான் இந்த ஐபிஏ திருச்சபைக்கு முதல் நாள் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். தீமையை நன்மையாக மாற பண்ணுவார். ஆமா ஆமா. அதே நேரம் ஆண்டவர் நமக்கு சொல்றது என்னன்னா, தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமமான பாதை. நாமளும் தீமையை விட்டு விலக
முடிவெடுக்கணும். சில விஷயம் நமக்கே தெரியும், இது தீமை, இது ஆபத்தை விளைவிக்கணும் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, அதிலிருந்து விலகிறது தான் செம்மையான சமமான ஒரு பாதை. உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேர் நம்முடைய வாழ்க்கையில் கடிந்து கொள்ளப்பட்டும் இன்னும் நம்முடைய பிடரியை கடினமாகவே வச்சிருப்போம். தேவன் அதையும் அருவருக்கிறார். அதுவும் ஒரு தீமை தான். அவன் சொல்லுங்களேன், இந்த தீமையான காரியங்களை கர்த்தர் மாற்றுவாராக, கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவாராக. இரண்டாவது ஒரு காரியம், மாறாவை மதுரமாக மாற பண்ணுவார். யாத்திராகம் 15:25 யாராவது ஒரு வாசிங்களேன். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், ஒரு மரத்தை காண்பித்தார், அது மதுரமான தண்ணீராயிற்று. எல்லாம் கவனிக்கணும். மாறா கசப்பு, கசப்பான சூழல் இல்ல. இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும், வெளியில சொல்ல முடியாது தானே. இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும். வெளியில இப்ப நாங்க ஊழியக்காரங்களாம் வெளியில போயெல்லாம் சொல்ல முடியாது. சில விஷயங்களை தப்பா நினைப்பாங்க. எங்களுடைய பலவீனங்களை வெளியில சொல்ல முடியாது. என்னதான் அந்நியமா இருந்தாலும் அந்தாலும் அப்படிதான் நட்டு போயிடுவான். சில விஷயங்களை வெளியில சொல்லவே முடியாது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இதற்கு பிறகு அவர்கள் ஒரு ஏழைமை பார்த்தார்கள். இதற்கு பிறகு 12 நீரூற்றுகளை கண்டார்கள். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுனா சரிக்கு சமமா ஆசீர்வதிக்க மாட்டார். கர்த்தர் அதை விட பல மடங்கு வெட்டுக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவு. எத்தனை நம்முடைய காயப்பட்டிருக்கிறோமோ, எவ்வளவு நம்ம அவமானப்பட்டோமோ அதுக்கு பல மடங்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய கசப்பு கொஞ்சம் தான், ஆனா கடவுள் நமக்கு கொடுக்கிற நன்மை அது ஏராளம் ஏராளம், அது ஏராளம் ஏராளம். ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம கசந்து போயிருப்போம், ஆனா கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த ஈவுகளை பார்க்கும்போது அது கணக்கில் அடங்காததாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மாறாவை மதுரமாய் மாற பண்ணினார். சங்கீதம் 69:21 சொல்லுது, கர்த்தரை குறித்து என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை கொடுத்தார்கள். ஆண்டவர் தாகம் போது கசப்பை கொடுக்குறாங்க. அவருக்கு கசப்புனா என்னன்னு தெரியும், அவருக்கு வேதனைனா என்னன்னு தெரியும், அவருக்கு கண்ணீர்னா என்னன்னு தெரியும். ஆமென் சொல்லுங்க. கசப்பை மதுரமாய் மாற்றுகிறார். தம்பி விமல் இங்கே உட்காந்துருக்கானே, அவன் ஒரு சாட்சியை சொன்னான். அவனை எனக்கு முன்னாடிலாம் தெரியாதுங்க, யாருன்னே தெரியாது. சின்ன பிள்ளையிலே நான் இந்த மேடிச்சல் போய் கிராமத்து ஊழியம் பண்ணும்போது அட்டன் பண்ணியிருக்கிறான் போல இருக்கு. என்ன தெரியும் அவனை எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, ஞாபகம் இல்லை, அந்த அளவு பழக்கமும் இல்லை. சீகன் பாலுக்கு ஆன்மீக மன்றத்தில் இது ஒரு கூட்டம் நடந்துச்சாமா. அந்த கூட்டத்தில் யார் பிரசங்கம் பண்ணா, லேடியா ஜென்ஸா? ஜென்ஸு யாரோ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, போயிருந்திருக்கான். இவன் தலையில் கை வச்சோன்னே அந்த பிரசங்க யார் சொன்னாரான், என்னன்னா நீ மரண வாசலுக்கு வந்துட்ட, நீ அப்படிதானடா, ஆமாம், இதுக்கு பிறகு உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்ட்டார் போல இருக்கு. சோத்திரம், சரியான ப்ராஃபிட்டாக இருந்திருப்பார் போல இருக்கு. சொன்னவுடனே இவன் அங்கேருந்து அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிருக்கான். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இதே ஐபிஐ திருச்சபையில் 3 நாள் நான் பேசினேன். அந்த மீட்டிங்கு இவன் அங்கே அட்டன் பண்ண 2 நாள் கழிச்சா 1 நாள் கழிச்சா தெரியல, இங்கே மீட்டிங் நடந்தது. அப்படி தானடா, கரெக்டாக சொல்கிறேன்னா? ஆமாம். அந்த மீட்டிங் அவன் உட்காந்து அதே இடத்துல உட்காந்துருக்கான் போல இருக்கு. நான் எல்லாருக்கும் கடைசி ஜெபம் பண்ணும்போது அவன் தள்ள கை வச்சு ஆண்டவர் சொன்னேன், என்னன்னா நீ சாக வேண்டியவன் அல்ல, வாழ வேண்டியவன். அங்கே என்ன சொன்னார் பிரசங்கரே, நீ சாக போறடா, மரண வாசலுக்கு வந்துட்ட. இங்கே ஜெபம் பண்ணும்போது அவன் சொன்னதான், எனக்கு தெரியாது இதெல்லாம். நீ சாக வேண்டியவன் அல்ல, நீ வாழ வேண்டியவன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, அதுக்கு பிறகு 3 வருஷம் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறான், நல்லாவே இருக்கிறான். அப்படின்னு சொல்லுங்களேன். என்ன அப்பப்போ கூப்பிட்டா வரமாட்டான், அதான் பிரச்சனை. இப்போ சோத்திரம். ஆமாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கசப்பு. ஒருத்தவங்க நம்மளுக்கு ஒரு நோயை முன்குறிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க, எப்படி இருக்கும்? நல்லா ஜாலியாக இருக்குமா? ஜாலியாக இருக்காது, கசப்பாக இருக்கும்ல. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தரித்திரம் கசப்பு, ஒரு கடன் பிரச்சனை கசப்பு, ஒரு பலவீனம் கசப்பு, நம்முடைய உறவுகள் நம்ம மேல் வைக்கிற குற்ற பழிகள் கசப்பு. அதே போலதான் அங்கே இருந்தது. அவங்களே பாவம் அங்கங்க அலைஞ்சி வனாந்தரத்தில் வேதனையோட கண்ணீரோட எங்கேயாவது தண்ணி கிடைக்குமான்னு
தேடி வரும்பொழுது ஒரு இடத்துல தண்ணி இருக்கிறத பார்த்துட்டாங்க. குடிச்சு பார்த்தா ஒரே கசப்பு. ஒருவேளை பல வருஷம் அந்த ஆலயத்தில் வந்து உட்காந்து ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணியும் இன்னும் சில கசப்புகள் மாறாமல் இருக்குன்னா உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. உங்கள் கசப்பை கர்த்தர் இனிப்பாக மாற்றுவார், அவை கர்த்தர் மதுரமாக மாற்றுவார். அதுதான் நீதிமொழி 14:10 சொல்லுது. இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாக. இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கு தெரியும். பல நேரம் ஐயா எங்கள் வீட்டுக்கு வருவார். அவர் சொல்லும் போதெல்லாம் அவர் ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து பேசுவதை என்னால் உணர முடியும். வயசு ஆயிடுச்சு அவருக்கு. 50 எத்தனை வயசுயா? 55 வயசு ஆயிடுச்சுங்க. ஆமாம், அவர் சில நேரங்களில் வந்து உட்காந்து பேசுவார். எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஐயா இவ்வளோ செஞ்சு அந்த மக்கள் நன்றி இல்லாமல் இருக்குயா, அப்படியா அப்படியா, உடந்தையாவே யாருமே இல்லையா, ஒரு 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 ஆடியோ செட் பண்ண ஆள் இல்லை, வேதனையாக இருக்கும், கண்ணீராக இருக்கும். அந்த கசப்பை நான் நன்றாய் அறிவேன், அந்த வேதனை நன்றாய் நான். ஊழியக்காரனுடைய வழியெல்லாம் இன்னொரு ஊழியக்காரனுக்கு தான் தெரியும். நீங்கள் அழகாக வந்து நின்று பேசிட்டு போகிறேன்னு நினைக்கிறீங்க, ஆனால் இருதயத்தில் எவ்வளோ வேதனை இருக்கும். இதுக்கு இந்த கூட்டத்துக்காக நான் 3-4 உபவாசம் கடந்திருக்கேன், என்னை அர்ப்பணிச்சிருக்கேன், வார்த்தையை வாங்கியிருக்கிறேன். இவ்வளோ விஷயங்கள் நடக்கும் முன்னாடி வந்து ஏதோ 1 மணி நேரம் பேசுறது தான் நிறைய பேருக்கு தெரியும். நல்லா கவனிக்கணும் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை. ஒருவேளை ஊழியக்காரனுடைய கசப்பு ஊழியக்காரனுக்கு தான் தெரியும். ஆண்டவர் குடித்த காடியின் கசப்பு அவருக்கு மட்டும்தான் தெரியும். உங்களை பார்த்து அவர் சொல்றாரு, உனக்கு பதிலாக நான் கசப்பை குடிச்சதுனால, உனக்கு பதிலாக நான் மாறாவை சுமந்ததுனால உன்னை நான் மதுரமாய் மாற்ற விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். கோயம்புத்தூரில் ஊழியத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ ஒரு பாஸ்டர் சொன்னார், ஐயா இங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குங்க, அங்கே ஒரு பையன் எலும்பு முறிவு, அதாவது எலும்பு முறிவுனா தலைக்கு கீழே ஷோல்டருக்கு கீழே உணர்வே இல்லை, ஒரு பையன் அட்மிட் ஆகிருக்கிறான். யார் என்னோட அப்போ வந்தீங்கன்னு தெரியாது, ஞாபகம் இல்லை எனக்கு. அவர் பேர் என்னது? ஜெனித்து. அவருக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போவோம் வாங்கன்னாரு. நானும் போனேன். படுக்க பெரிய ஹாஸ்பிட்டல், படுக்க நான் நல்லா ஜெபம் பண்ணிட்டு உபவாசத்தோடு போகிறேன். அந்த பையனுக்கு போய் ஒரு நல்ல ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுப்போன்னு. அங்கே போனோடனே அந்த பையன் பிரட்டிட்டு எனக்கு பிரசங்கம் பண்ணுறான். ஏன் பாஸ்டர் ரொம்ப சோகமாக வந்து என்னை பார்க்குறீங்க? நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீ வந்தியா? ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. படுக்க இதற்கு பிறகு வாழ்க்கையில் டெட் எண்டுக்கு வந்துட்டான். கழுத்துக்கு கீழே உணர்வே கிடையாது, தலை மட்டும் தான் உணர்வு பகுதி, எதுவுமே கிடையாது. ஆனா அவன் எங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறான். அதான் கர்த்தர் கொடுக்கிற மதுரம். ஆமென் சொல்லுங்களேன். அப்பதான் நான் நினைச்சேன், இவ்வளவு ஹாப்பியா இந்த சூழ்நிலையிலும் ஒருத்தனால இருக்க முடியாதுன்னா அது தெய்வம் கொடுக்காம இருக்க முடியாது. கையை தட்டி ஆமென் சொல்லி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய பேர் நம்மளை பார்க்கிற விதங்கள் வேறு, கர்த்தர் நம்மை பார்க்கிற விதங்கள் வேறு. ஆண்டவர் உன்னை சாதாரணமா பார்க்கல, உன்னை ரொம்ப சந்தோஷமா வைக்கணும்னு பார்க்கிறாரு. அதான் சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி என்ன கொடுத்தா என் பிள்ளை சந்தோஷமா இருப்பான். அவருக்காகவே ஓடுறோமே, அவருக்காக ராத்திரி பகல் அவருக்காக உழைக்கிறோம், அவருக்காகவே நிற்கிறோம். நமக்கு செய்யாம யாருக்கு செய்வாரு? யோசனை பண்ணி பாருங்க. நம்மை சந்தோஷப்படுத்துறதுன்னு அவருடைய பிரியம். ஆமென் சொல்லுங்களேன். என்னுடைய 2 பிள்ளைகள் இருக்காங்க. என் 2 பிள்ளைகளுடைய சந்தோஷம் தான் என் சந்தோஷம். என் 2 பிள்ளைங்க ஹாப்பியா இருந்தா எனக்கு ஹாப்பி. ஆண்டவர் தான் சொல்றாரு, நான் உங்களை சுமந்திருக்கிறேன், நான் உங்களை தாயின் கருவில் அறிந்திருக்கிறேன், உருவாகும் முன்னே உன்னை நான் அறிந்தேங்கிறாரு. எப்படி எப்ராஹிமே, நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை. ஆமென் சொல்லி ஆமென் சொல்லுங்களா. வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் என் மாறாவை மதுரமாய் மாறப்பண்ணுவார். தேவனுடைய மாறாவை மதுரமாய். பிள்ளைகளுடைய நிலைமையை, மனைவியினுடைய சூழ்நிலை, கணவனுடைய சூழ்நிலை எவ்வளவு கசப்பை நமக்கு கொடுத்தாலும் நீங்க அதுக்கு மத்தியில் சந்தோஷமா இருக்க முடியும். ஆமென். தானியேலை தூக்கி சிங்க கெபியில போட்டாங்க, அவன் ஜாலியாக தான் இருந்தான். உள்ள ராஜாவுக்கு தான் ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்தது, ஆனால் அவன் ஜாலியாக இருந்தான். அவன் உள்ள தூச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அடித்து நையை புடச்சி தூக்கி கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டாங்க. பவுலையும் சீலாவையும்
ராத்திரி ஒரு மணி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நடுராத்திரின்னு போட்டிருக்கு, நள்ளிரவுன்னு போட்டிருக்கு இல்லையா? நடுராத்திரி எத்தனை மணின்னு தெரியாது. ஆனால் அவங்களால சும்மா இருக்க முடியல, கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சான். நீ உங்களுடைய வாழ்க்கையில் அந்த மதுரத்தை கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் கொடுப்பாராக. ஆமென். இந்த 2026 வருஷம் வரைக்கும் நீங்கள் அந்த 365 நாளும் கடந்து போகிறதற்குரிய மதுரத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் வைத்து அனுப்புவாராக. கையை தட்டி ஆமென் சொல்லி ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, முதலாவது தீமையை நன்மையாக மாற பண்ணுவார். இரண்டாவது மாறாவை மதுரமாக மாற பண்ணுவார். அன்பு மகள் கீதா உட்காந்துருக்கு, ஏன் வந்திருக்கானா? ஒரு நாள் ஜோம் பண்ணிட்டு இருந்தா, ராத்திரி 1:15 மணி இருக்கும். என்னுடைய ஆவியில் ஒரு ஏவுதல், இந்த பிள்ளைக்கு ஃபோன் பண்ணும். ராத்திரி 1:15 மணி இருக்கும். என் மனைவிலாம் படுத்துட்டாங்க, தூங்கிட்டாங்க. அப்போது எனக்கு யோசனை, ராத்திரி 1:15 மணிக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஃபோன் பண்ணால் புருஷங்காரன் என்ன நினைப்பான்? யோசனை பண்ணி பாருங்க. நான் இப்படியே யோசிச்சு, 2 என் பிள்ளைங்க தான், என்கிட்ட வளர்ந்த பிள்ளைங்க தான். ஆனாலும் எனக்கு ஒரு கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு இதாக இருந்தது. தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நைட்டு 1:15 மணிக்கு ஃபோன் பண்ணால் ஓன்னு அழுவுது. என்னம்மாண்ண, நான் பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னா, என் பிள்ளைக்கு மூளையில் கட்டியிருக்குன்றிருக்கான் டாக்டரு, நாளைக்கு ரிப்போர்ட் வரப்போகுது, என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலாமான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அண்ணன் தூங்கிட்டாங்களா, என்ன ஏதுன்னு தெரியல. நான் அப்படியே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, உங்கள்கிட்டேருந்து கால் வருது. நான் சொன்னேன், இந்த ராத்திரி 1:15 மணிக்கு உன் ஞாபகத்தை ஆண்டவர் எங்களை கொடுக்குறாருன்னா உனக்கு ஏதோ ஒரு அற்புதம் செய்ய போகிறார். நீ காலையில் போய் டாக்டரை பாரு, அது ஒன்றுமே இருக்காது. அதுக்கு பிறகு ரிவ்யூ பாரு, ஒன்றுமே இருக்காது. ஆமென் சொல்லுங்களேன். நீ கர்த்தருடைய கிருபையினாலே அவனுடைய குழந்தையை கத்த ஆப்ரேஷன் இல்லாமல் பாதுகாத்தார். கையை தட்டி. அதான் மாறாவை மதுரமாய் மாற பண்ணுவார். நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன். எந்த இடத்துல நீங்க மாறாவை சுமந்து வந்திருக்கிறீர்களோ, இந்த இடத்துல இருக்கிற இந்த கசப்பு என் வாழ்க்கையில மாறிடுச்சுனா போதும், என் வாழ்க்கையில் அது என்னை விட்டு விலகினா போதும் நினைக்கிறீங்க தானே? கர்த்தர் சொல்றாரு, நான் மதுரத்தை நான் அந்த இடத்துல வைப்பேன். ஆமென். நீ விரும்பின அந்த சந்தோஷத்தை, அந்த மகிழ்ச்சி அந்த இடத்துல நான் வைப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு, கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. உன் இயேசு கைவிட மாட்டார், உன் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. உன் இயேசு கைவிட மாட்டார், உன் இயேசு கைவிட மாட்டார். உடைந்த உள்ளம் தாங்குகிறார், நொறுங்குண்ட இதயம் தீற்றுகிறார். உடைந்த உள்ளம்
நாளும் விடமாட்டா, தாங்கிடும் பலன் கொடுப்பா, தப்பி செல்ல வழி செய்வா, தாங்கிடும் பலன் கொடுப்பா, தப்பி செல்ல வழி செய்வா, நீ தப்பி செல்ல வழி செய்வா, நீ தப்பி செல்ல வழி செய்வா. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க, என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகனே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. மாறாவை மதுரமாய் மாற பண்ணுவார். பக்கத்துல கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, உங்கள் மாறா மதுரமாய் மாறும், உங்கள் மாறா மதுரமாய் மாறும். தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்கள் மாறா மதுரமாய் மாறும், இல்லாததை இருக்கிறதாய் மாற்றுவார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. மூன்றாவதாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உபாகமம் 23 அதனுடைய 5வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். மூன்றாவது, அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணுவார். ஆமென். சாபம் என்பது பாவத்தினுடைய ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது பெருக்கம் தான் சாபம். ஒரு பாவத்தை அடிக்கடி செய்து கொண்டே வரும்பொழுது அது சாபமாய் மாறுகிறது. ஒரே பாவத்தை நின்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப வேதம் சொல்லுது, தேவன் அவர்களை அக்கிரம சிந்தைக்கு ஒப்பு கொடுப்பாரா. அவங்க நல்லதா நினைச்சாலும் அவங்களால நல்ல நினைவுகளை அவர்களால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த மனுஷனை குறித்து வேதத்தில் நீங்கள் வாசித்தீர்களேயானால் அவன் மறுபடி இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக முற்பட்டவன் இல்ல. வேதம் சொல்லுது, என்னாகமும் அதுல 24ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், முதல் வசனம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேல் ஜனங்களா நல்லா இருக்கணும், இஸ்ரவேல் ஜனங்களா கர்த்தருடைய ஜனம், அவங்க வாழ்க்கையில நன்மை அன்றி தீமை நடக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் அந்த சாபத்தை, ஒரு குறிப்பிட்ட விஷயம் பிரதர் என்னோட போராடுது, அது வாசிக்கலாம், டைம் ஆயிடும். ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னோட போராடுது பிரதர், ஒரு குறிப்பிட்ட நினைவுகள் என்னோட போராடுது. நான் கடவுளுக்காக வாழணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல. நான் கடவுளுடைய ஊழியத்தை எடுத்து செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால ஷைன் பண்ண முடியல. என்ன காரணம்னு பாருங்க, என்ன காரணம்னு பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் ரொம்ப நல்லா மேன்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல. என்ன காரணம்? அது ஒரு சாபம், அது ஒரு கர்ஸ். யாருக்கு தெரியும்? அது ஒரு சாபமா இருக்கலாம். வியாதி,
தொடர்ந்து ஒரே பலவீனங்கள். மாசம் மாசம் ஆனா சம்பளம் வாங்குற மாதிரி கடனை வாங்குவோம். மாசம் மாசம் ஆனா சம்பளம் வாங்குற மாதிரி கடனை வாங்குவோம். அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாது, அது பெருகிட்டே போகும். அது ஒரு சாபம். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. மேலே வீடு கட்டுறோம், பணம் கொஞ்சம் தேவைதான் இருக்கு. என் தம்பி எப்படி இருக்காரு பாருங்க. அது சொல்ல, எவ்வளோ வேணும், 1 லட்ச ரூபா வேணுமா 2 லட்ச ரூபா வேணுமாண்ணா, இப்போ மாற்றி விட வாங்குறாரு. என்னை கடன்காரன் ஆக்குறாரு. மத்தியானம் சொன்னேன், பொல்லாதாவி ஓடி போயிட்டான். என்னை கடன்காரனாக்கி என்னை முன்னாடி நிற்கும் போது கடன்காரன மாதிரியே என்ன நீ பார்ப்ப. எல்லாம் கவனிக்கணும். நல்ல இருதயம் தான், ஆனால் நம்ம எதில் மாற்றோம் கவனிக்கணும். தேவை இருந்தா கத்தட்ட முழங்கால் போடு. தேவை இருந்தா கத்தட்ட முழங்கால் போடு, அவரு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? ஆமீன் சொல்லுங்களேன். நேற்று ராத்திரி ஒரு தேவை இருந்தது, சோம் பண்ணிக்கிட்டே வந்தேன். அமேசான் எடுக்கிறதும் உள்ள போய் ஆர்டர் போடலான்னு போறதும், ஐயோ 2 நாள்ல வந்துருச்சுன்னா பணம் கொடுக்கணுமே, பணத்துக்கு எங்க போறது, ரிட்டர்ன் வர்றதும் நடந்துச்சா இல்லையா? அப்புறம் ஆர்டர் போட்டுப்போம், அப்புறம் ஆர்டர் போட்டுப்போம், அப்புறம் ஆர்டர் போட்டுப்போம். ஏன்? ராத்திரி ஒரு தேவை. கத்தர் பார்த்துருக்க மாட்டாரா? காலையில நான் முழிக்க கூட இல்லை, ஏன்னா படுத்து ரொம்ப லேட்டு. நான் முழிக்க கூட இல்லை, என் மனைவிக்கு ஃபோன் வருது, தம்பிக்கு அக்கௌண்ட்ல கொஞ்சம் பணம் மாற்றி விடுறான், தம்பி எடுத்து வச்சுக்க சொல்லு. ஆமீன் சொல்லுங்களேன். ராத்திரி தேவை, காலையில் சந்திக்கிறார். இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அது ஒரு ஆசீர்வாதம். அது ஒரு ஆசீர்வாதம். அடிக்கடி ஊழியர்கிட்ட சொல்லுவேன், மற்றவண்டெல்லாம் போய் நிற்காதீங்க, கத்தட்ட நில்லுங்க, அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையும். ஆமீன் சொல்லுங்களேன். அடுத்தவன்கிட்ட போய் கேட்டோன்னு வச்சுங்களேன், அவன் கொடுப்பான், நாளைக்கு நம்மளை வேற விதமா பார்ப்பான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவருடைய பிரியம் இருக்கு மகளே. உன்னை நல்லா வைக்கணும்னு, மேன்மையா வைக்கணும்னு, உன்னை ஆசீர்வதிக்கணும்னு. நீ ஏன் போய் ராமலிங்கத்திட்டே முனியாண்டிட்டு போய் நிக்கிற? கர்த்தர்ட்ட கேளு, கர்த்தர்ட்ட கேளு, அவர் கொடுப்பார், அவர் பார்த்துப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, நான்லாம் ரொம்ப ருசிச்சு பேசுறவங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறாரு. ஆமீன் சொல்லுங்களேன். எனக்கு என்ன தேவையோ ஆண்டவர்ட்ட சொல்லுவேன், ஜெபம் கூட பண்ண மாட்டேன், மனசளவுல சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு தேவை. 24 hours கூட தாண்டாது, கர்த்தர் தேவையை சந்திப்பார். ஆமீன் சொல்லுங்களேன். அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணுகிறவர். எந்த சாபம் இருக்கு அதை இன்னைக்கு உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அவருடைய நாமத்தினால சுயம் உடையும், அவருடைய நாமத்தினால நுகம் உடையும். அபிஷேகத்தின் நுகம், அபிஷேகத்தினால் நுகம் முறியும். நீ அதை விரும்பு. மல்லிகை குழு, ரோசா குழு, எலிசபெத்து குழு, ஆமா ஜெயராணி குழு, கிறிஸ்தவ மக்களா இருந்தா கிறிஸ்தவ குழு, இந்து மக்களா இருந்தா இந்து குழு. சோத்திரம். ரோசா குழு, ஒத்த ரோசா குழு, ரெட்ட ரோசா குழு. 7 நாளைக்கு 7 குழுல வாங்கி வச்சு தொலைஞ்சினா எப்படி முன்னேறுவ? ஆமீன் சொல்லுங்களேன். நீ நல்லா யோசனை பண்ணி பாரு, இது ஒரு சாபம். இந்த வருஷம் முடிவு பண்ணு, வாங்கின கடனை நான் கொடுக்கணும். இதுவரை என் கை வாங்கினதா இருந்தது, இந்த வருஷம் என் கை கொடுக்கிறதாய் கையை தட்டி இதை பிலீவ் பண்ணியா, இதை பிலீவ் பண்ண. என்னை என் தெய்வம் கொடுக்கிறவனாய் மாற்றுவான். சின்ன கூட்டம் தான். ஐயா டேட்டு கேட்டாரு, ஐயா ஆடியோ இப்படி தான் இருக்கணும், எனக்கு இவ்வளோ செலவு பண்ணால் வரும் சொல்ல தெரியாதா? நான் 4 தடவை ஃபோன் பண்ணி, ஐயா வேற ஏதாவது நான் செய்யணுமா, வேற ஏதாவது நான் பண்ணணுமா, ஏதாவது தேவை இருக்குதா, ஆடியோ வச்சு கொடுத்துட்றேன், வேற என்ன செய்யணும்? நல்லா கவனிக்கணும். இதுதான் வேணும், இந்த மனசு வேணும். வாங்குவதை பார்க்கணும், கொடுப்பது மேல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கிறிஸ்துமஸ்க்குலாம் போய் நம்ம புடவை எல்லாம் திணிச்சாரம் எடுப்போம்ல. யாராவது பக்கத்து விட்டு ஆயா நல்ல புடவை கட்டாமல் இருக்க, அதுக்கு ஒரு புடவை எடுக்கணும்னு நமக்கு மனசு வருதா? இப்படி இருந்தால் எப்படி உருப்பிட முடியும் நம்ம? நான் முதல்ல போய் எங்கள் ஊழியத்தில் நாங்கள் எடுக்கிறது ஏழைகளுக்கு தான் எடுக்கிறோம். அதுவும் பாஸ்டர்ஸ்களுக்கு முதல்ல எடுத்துருவோம், பார்த்து எடுப்போம். நாங்கள் பார்த்தா எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது எங்களுக்கு வந்துக்கிட்டே. என் மனைவி 1-2 புடவை தான் கிடைச்சி, இப்போ இப்படி ஒரு 10 புடவை சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். அங்கங்கேருந்து வருது. இனிமேல் சொல்ல 12 புடவை வந்துட்டுங்க. எல்லா ரேமாவுக்கும் புது புடவை தான். நல்லா கவனிக்கணும். ஊழியம் என்பது செலவு இல்லை, அது இன்வெஸ்ட்மெண்ட். கையை தட்டி இதை நீ உணரும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நல்லா கவனிக்கணும்.
அது ஒரு சாபமாய் மாறக்கூடாது. நம்முடைய வருமானம் நமக்கு சாபமாய் மாறக்கூடாது. இன்கம் வருது, கடவுளை ஆசீர்வதிக்கிறார், வாங்கி வாங்கி சோப்பில் வைக்காத, வாங்கி வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுங்களேன். வாங்கி வாங்கி கொடு, கொடுத்துக்கிட்டே இரு, சோப்பு நிரம்பிக்கிட்டே இருக்கும். இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க, அதுதான் ஆசீர்வாதம். சாரிபாத் வித வீட்டில் ஒன்றுமே இல்லை, கையை விட்டு விட்டு அம்மா எடுத்துச்சு, எட்டி பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை, எடுத்து பார்த்தா குறையவே இல்லை. கையை தட்டுங்களேன். அல்லேலூயா. எடுக்கும் போது ஒன்றும் இல்லை, எடுத்து பார்த்தா குறையவே இல்லை. என்னடா அது புது கான்செப்டா இருக்கு? குறையாது. ஏன்? நீ கொடுக்கணுங்கிற எண்ணம் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற? கர்த்தருடைய ஊழியத்திற்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடு, இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம், ஒரு ரின் சோப்பு, ஒரு ரின் பவுடர் வாங்கினீங்கன்னா ஒரு வாளி இலவசம். 2 கிலோ பவுடர் வாங்கினீங்கன்னா ஒரு வாளி இலவசம். ஆமென் சொல்லுங்க. நம்ம வாளி வாங்கணும்னு அவசியம் இல்லை, சோப்பு வாங்கிட்டாவே போதும், வாளி கிடைக்கும். ஆண்டவருக்கு பின்னாடி போ, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். ஆமென் சொல்லுங்களேன். நீ கர்த்தருக்காக எதையெல்லாம் விதைக்கிறாயோ, பரலோக ராஜ்யத்திற்காக எதையெல்லாம் விதைக்கிறாயோ, அது உன் தலையிலே ஆசீர்வாதமாய் வந்து சேரும். கையை தட்டி ஆமென் சொல்லி இதை டேஸ்ட் பண்ணி பாரு. வாங்கி வாங்கி உள்ள வைக்கணும்னு நினைக்காத. கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக நான் சொல்றாங்க. நீ கொடுத்து பாரு, அதனால தேவன் யார் என்பதை நீ அறிவாய். எதுலையுமே ஆண்டவர் சோதிக்க சொல்லல, தசமபாகம் கொடுத்து என்னை சோதிங்கிறாரு. அது எவ்வளவு கஷ்டங்கிறதுனால அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார் பாருங்க. யோசனை பண்ணி பாருங்களேன். தாடி வை, என்னை சோதிச்சு பாருங்க, தாடி பெருசா தண்ணி வளர்க்க முடியும் என்னால. சொல்ல புரியுதுங்களா? வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்லாம் போட்டுக்கிட்டு மீசை கிசெல்லாம் வழிச்சுக்கிறா, அதுதான் பரலோக ராஜ்யம் கொண்டு போனால் ஈஸியாக வழிச்சு செஞ்சிடும் எல்லாத்தையும். வேலை சோழி முடிஞ்சிச்சு, செலவே கிடையாது. வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை போட்டால் எனக்கு செலவே கிடையாது. நீ வந்து கேட்கவா போற? நான் நேற்று போட்ட சட்டை நீங்கள் போட்டு வந்து கேட்கவா போறீங்க? கலர் சட்டை போடுறோம், எங்களுக்கு தான் பிரச்சனையே. வெள்ளை சட்டை போட்டால் பிரச்சனையே இல்லை. என்னென்ன போன மாதம் கட்டின வெட்டியாது தெரியாது, துவச்சு போடுறோம், கட்டுறோம், வர்றோம், செலவு மிச்சம். இதெல்லாம் ஈஸி. ஆலயத்துக்கு வா, உன்னை ஆசீர்வதிச்சிருவான் சொன்னா ஈஸி. ஆலயத்துக்கு வருவோம், உட்காருவோம், போவோம். ஆனா எனக்கு கொடுத்து பாருங்கிறாரு. உன்னை கொடு, உன் தாளந்த கொடு, உன் உழைப்பை கொடு, உன் மேன்மையை கொடு, நான் உன்னை திரும்ப ஆசீர்வாதமா வைப்பேன் இந்த பூமியில. கையை தட்டி அல்லேலூயா. அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணுகிறவர். மத்தேயு 25ஆம் அதிகாரத்துக்கு ஓடி வாங்க, சீக்கிரம் வாங்க பார்க்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை கொஞ்சம் குயிக்கா படிங்க, நீங்க படிச்சா நல்லா இருக்கும். இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, ஐயோ என்னடா அவர் வாயிலிருந்து இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியோன்னு சொன்னவர் சொல்றாரு, சபிக்கப்பட்டவர்களே. எப்படி சொல்றாரா? எவ்வளவு வேதனையா இருக்கும், எவ்வளவு வேதனையா இருக்கும். எல்லாரும் குழம்பி போறாங்க, நாங்க சபிக்கப்பட்டவர்களா, என்னை விட்டு அகன்று போன்றாரு ஒரு கூட்டத்தை. எனக்கு முன்னாடி நிக்காத, நித்திய ஆக்கினில போய் உழு. யாரு சொல்றா? அன்பான தேவன் என்னோடு வருவார். அப்படிதான் பாடிக்கிட்டு இருந்தோம். இப்ப சொல்றார், சபிக்கப்பட்ட கும்பலே போ. என்னையாது புரியலையே. சொல்றாரு, பதில் சொல்றாரு, நான் பசியாயிருந்தேன். எனக்கு சொல்லுங்க சொல்லுங்க, தாகமாயிருந்தேன், அந்நியனாயிருந்தேன், அடுத்தது வஸ்திரம் இல்லாதிருந்தேன், அடுத்தது வியாதியாயிருந்தேன், காவல் நிலையத்தில் இருந்தேன், நீ என்ன பார்க்கல, விசாரிக்கல. ஐயா அவங்களாம் கேட்கிறாங்க, நான் எப்பயா அப்படிலாம் நாங்க செஞ்சோம்? நீ எப்ப பசியா வந்தீர்? எப்ப நீ வியாதியாய் வந்தீர்? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து காரைக்காலில் இருக்கிற விநாயக மிஷன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காருன்னா நம்ம எல்லாம் அங்கே போயிடுவோம். என்னையா என்ன பாஸ்டர், எங்க பாஸ்டர் கிளம்புறீங்க? இயேசுநாதர் அட்மிட் ஆயிருக்காராமா. எப்படிங்க? இயேசுநாதர் அட்மிட் ஆயிருக்காராம். போகுமா போக மாட்டோமா? பரலோகம் கொடுக்குறவரு. அதனால என்ன செய்வோம்? 4 கிலோ ஹார்லிஸு, 5 கிலோ போன்விட்டா, 4 கிலோ புரோட்டீன் பவுடரு, ஆமா 50 கிலோ ஆப்பிள் மூட்டையோட கிளம்பிடும். அதுவும் பிஷப்லாம் நிறைய பேர் போயிடுவாங்க, முன்னாடியே போயிடுவாங்க. ஏய் யாரும் வராத, முதல்ல எங்களுக்கு தான் டோக்கன். இயேசுநாதர் எங்களுக்கு தான் கொடுத்தார்.
நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவர் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். இச்சிறியரில் ஒருவனுக்கு நீ எதை செய்தாயோ எனக்கே செஞ்ச. இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீ எதை செய்யவில்லையோ எனக்கே நீ செய்யல, கிளம்புடான்ட்டார். இன்னைக்கு நம்ம ஆசீர்வாத லிஸ்ட்ல இருக்கிறோமா, சாபத்தின் பிள்ளைகள் லிஸ்ட்ல இருக்கிறோமா? கர்த்தர் இன்னைக்கு ஒரு ப்ராஃபட்டிக்கலா மூவ் பண்றாரு. அந்த சாபத்தை ஆசீர்வாதமா மாற பண்ண போறேன். என் பக்கம் வந்தீன்னா, நான் சொல்றதை கேட்டினா, கீழ்ப்படிஞ்சினா உனக்கு ஆசீர்வாதம் வந்து சேரும். ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிக்கணும். எனக்கு தனக்கு தனக்குன்னு ஒரு வாழ்ற வாழ்க்கை வாழவே கூடாது. நேற்று காரைக்கால் போனோம், கொஞ்சம் திங்ஸ் வாங்க நானும் தம்பி எபியும். சொன்னேன் கொஞ்சம் டீ குடிக்கிற மாதிரி இருக்கு, இந்த டீ டைமில் நிறுத்துன்னேன். அங்கேருந்து ஓடி வந்தார் ஒரு செக்யூரிட்டி. நான் சொன்னேன், ஐயோ இந்த செக்யூரிட்டி அந்த டீ டைம் செக்யூரிட்டி கிடையாது, பக்கத்து ஹோட்டல் செக்யூரிட்டி. நம்ம அந்த ஹோட்டலுக்கு தான் வரணும்னு நினச்சி நம்மளை இது பண்ணுறான், கழுவி ஊற்றுவான், நீ முதல்ல வண்டியை பின்னாடி தள்ளுன்னா. இப்படி திறந்தார், போனார், வந்தார், திரும்பி வந்து காரில் ஏறுறோம். ஐயா அப்படின்னாரு. என் பாக்கெட்டில் எல்லாம் 500 ரூபாயா இருக்குது, காசு இல்லை. நான் சொன்னேன், சில்லற இல்லை தாத்தா, நாளைக்கு கட்டாயமாக நான் வந்து உங்களுக்கு தருவேன். என் வார்த்தையை கர்த்தர் பாப்பாரா பார்க்க மாட்டாரா? பாப்பாரா? நாளைக்கு நாங்கள் வர்றது பிளானே கிடையாது, சும்மா சொல்லி வைக்கிறது. அதான் நாளைக்கு வருவேன், உங்களுக்கு நான் தருவேன். இன்னைக்கு பாருங்க, அன்எக்ஸ்பெக்டடா இன்னைக்கு காரைக்கால் போகிற ஒரு சூழ்நிலை வருது. கரெக்டாக அந்த இடத்துல நிறுத்துகிற ஒரு சூழ்நிலை வருது. அதே தாத்தா காரை திறக்கிறாரு. கர்த்தருடைய கணக்கு ஒன்று இருக்குங்க. நாளைக்கு தரணி இல்லை கூடுறா இப்போ. ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய வாயின் வார்த்தையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். சம்பந்தமே இல்லாமல் நீங்கள் காரைக்கால் போனோம், சம்பந்தமே இல்லாமல் இன்னைக்கு நான் குடிக்கிறதுன்னு சொல்ல, டீ குடிக்கணும்னு சொல்ல. எப்படி சொல்றாரு, அண்ணே அந்த டீ டைம் போயிட்டு டீ குடிக்கலாமா, போய் நிறுத்துறோம். நேற்று பார்த்த டியூட்டி பார்த்தவர் இன்னைக்கு அதே இடத்துல நிற்கிறாரு, அதே மாதிரி காரை திறக்கிற, வாங்க சாருங்கிறாரு. இப்போ ஆவியானவர் பேசுற, டே நேற்றே தரன்ட்டு போன பாக்கி இருக்குறா. எல்லாம் கவனிக்கணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நினைக்கிறீங்க நம்மளை தேவன் பார்க்கலன்னு நினைக்கிறோம். நம்மளுடைய காரியங்களை அவர் உணரல, அவர் பார்க்கல, முகத்தை திருப்பிக்கிட்டு இருக்கிறாருன்னு வேதம் சொல்லுது. நம்முடைய நீதிக்கு தக்க பலன் அளிக்கும்படி அவர் இருக்கிறாராம். ஆமென் சொல்லுங்களேன். உன் சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு எந்த நிலைமையில நீ வந்தாலும் சரிதான், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரிதான். அவரு எபினேசர் அமல்ராஜ் வந்து காரு கொஞ்சம் பாதிக்கப்பட்டவர். அவருக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு லோன் இருக்குதுங்க. அவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு லோன் இருக்குது. அதில் என்ன கொடுப்பாங்க, மானியம் கொடுப்பாங்க. இவர் 1.5 வருஷமாக அலைஞ்சிருக்காரு அந்த லோனுக்கு. 10 லட்ச ரூபா வாங்கினா 6 லட்ச ரூபா திரும்பி கட்டிக்கலாம், 4 லட்ச ரூபா நமக்கு மானியமாக போயிடும். பிஸ்னஸ் லோன் பண்ணலாம், பிஸ்னஸ் லோன் கொடுக்குறான். 1.5 வருஷமாக அந்த மேனேஜர் விரட்டியிருக்கான். பயான்றான். ஆனால் போய் ஜெபம் பண்ணோம், கர்த்தர் ஆசீர்வதிச்சார் அந்த குடும்பத்தை. இப்போ வேற எதுக்கா அந்த பேங்க்குக்கு போகும்போது மேனேஜர் கூப்பிட்டு, சார் சாரி சார், அப்ளிகேஷன் கொடுங்க, உங்களுக்கு நாங்கள் லோனை சாங்ஷன் பண்ணுறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். உணருங்க, தயவு செய்து உணருங்க, தயவு செய்து உணருங்க. ஆண்டவருக்கு பிரியமா நம்ம வாழாம, கர்த்தருக்கு பிரியமா நம்ம வாழாம, கர்த்தர் எப்படியெல்லாம் வாழணும்னு நினைக்கிறாரோ அந்த வாழ்க்கையை நம்ம வாழாம கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் நினைக்கிறது மிக தவறான ஒரு நினைவு. நான் என் மாமனார் மாமியாரை நேசிப்பேன், நான் என் மனைவியை நேசிப்பேன், நான் என் புருஷனை நேசிப்பேன், என் பிள்ளைகளை நான் நேசிப்பேன், ஊழியத்தில் இருக்க பிள்ளைகளை நான் நேசிப்பேன். நான் நேசிக்கிறேன், என்னை கர்த்தர் நேசிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீ நேசிச்சு பாரு. அவங்க பொல்லாதவங்க தான், எனக்கு தெரியும். கீதாவை விட்டா இப்போ எனக்கு டைம் பாம் வெடிகுட்டே வச்சிரும், எனக்கு தெரியும். ஆனால் நான் நேசிப்பேன். எனக்கு தெரியும் பொல்லாதவன் தெரியும், அந்நியன் தெரியும், நேசிப்பேன். உன் சத்ருவையும் நீ நேசி, ஸ்நேகி. அவர் உன்னை ஸ்நேகிப்பார், உன்னை நேசிப்பார், உன்னை அவர் பார்த்துப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அதான் இந்த சாபத்தை மாற்றுகிற ஒரு வழி. தேவன் சொன்னதை செய்து முடிப்பார். ஆனால் தேவன் உனக்கு சொன்னதை நீ செய்கிறாயா? தேவன் உனக்கு சொன்னதை நீ செய்கிறாயா? ஏன்டா இது இன்னும் தரித்திரத்திலே இருக்கு, இது ஏன்டா இன்னும் இந்த மல்லிகை குழுலையே பணத்தை வாங்கிட்டு கிடக்கு அப்படின்னா நம்மளை ஒரு பெரிய ஆளா பிம்பம் சித்தரிச்சு, இல்ல நாங்க யாரு தெரியுமா, ரீகா ராத்தா ராப்பா, நாங்க நின்னாவே ஆவியானவர் வருவார். வரட்டும், அவர் வரட்டும், பாவம் அவர் சபனா வருவார், அவரை தடுக்க வருவனாலும் முடியாது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில் அதே நிலைமை. ஏன்னா
மனதளவில் நம்ம மாறல. அப்படின்னு சொல்லுங்களேன். மனதளவில் மாற்றம் இல்லை, அதனால தான் அந்த சாபம் தொடருது. இன்னைக்கு ஆண்டவரோட ஒப்பு கொடு. ஆண்டவரே, அந்த சாபத்தை, இந்த காரியத்தை எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்கப்பா. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? என்ன வந்தாலும் நம்புவே என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தால் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. இயேசு கை தூக்கினார், முற்று என் உள்ளம் மாறிற்று. இயேசு என்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, என்றுமே, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. அல்லேலூயா. அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய், சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணுகிறவர். ஆமென். நாலாவதாய் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 4:19. கொஞ்சம் யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமே? பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம், பக்கத்தில் கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். குறைவுகளை மகிமையிலே நிறைவாக்குகிறவர். எந்த குறையோடு இங்க வந்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தெரியலையே? ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் குறைவுகள் நிறைவாய் மாறும். நீங்க நம்பினாலும் மாறும், நம்பாட்டி மாறும். எங்கள் நிமித்தம் அது மாறும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்கள் குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். 1 கொரிந்தியர் 13:10 சொல்லுது, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போயிடும். நிறைவானவர் வருவார், குறைவானது ஓடி போயிடும். ஆமென். நிறைவு வருது நம்ம வாழ்க்கையில். ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு வித்தியாசமான ஒரு உயர்வு, ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம். நம்புறீங்களா? நம்புறீங்களா? நிறைவானது வரும்பொழுது. நான் குஜராத்தில் ஊழியத்துக்கு போயிருக்கும் பொழுது பாஸ்டர் என்ன சொன்னார், ஐயா அங்கே ஒரு இடம் இருக்குங்க, வாங்க ஊழியத்துக்கு போய்ட்டு ஒரு 100 பேருக்கு மேலே வருவாங்க, எல்லாம் ஆதிவாசி தான். கடுகெண்ணெய் தேய்ச்சிட்டு வந்துடும், உட்காந்து பிரசங்கம் பண்ண முடியாது, நாரி தொலைங்க முடியவே முடியாது, வாந்தியே வந்துடும், எனக்கு நெருங்கவே முடியாது. ஃபுல்லாக கடுகெண்ணெய், தலையிலேருந்து கால் வரைக்கும் கடுகெண்ணெய் தேய்ச்சிட்டு வந்துடும். போகணாரு, போகலான்னு கிளம்பிட்டோம். வண்டியில் கிளம்பிட்டோம். நல்ல பனி நேரம். நான் யார் வந்தா, தம்பி வில்லியம் 2 பேரும்
முன்னாடி ஒரு பைக்கில் நான், அவர் எங்களுக்கு என்னை கூப்பிட்டு போகிறாரு, பின்னாடி இவர் இன்னொரு பைக்கில் வராரு. போனவர் சும்மா இருக்கலாம்ல, ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தது. ஐயா என்னை நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கங்க, சோத்திரத்தை அதிகமாக போடுங்கன்னார். எதுக்குன்னு, இங்கே தான் சிங்கம்லாம் வந்துக்கிட்டு இருக்கோம், அப்பப்போ கிராஸ் பண்ணோம். போன மாதம்தான் ஒரு கிழவியை பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டு, அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும்? ஐயோ என்னையா அது, கொஞ்சம் பொறுமையாக போய், பின்னாடி ஒரு ஆள் வரான், நானாவது ஓடுவேன், அந்த ஆள் ஓட முடியாது, கர்த்தர் பார்த்து பாருங்கிற சொல்லாமல் இருக்கலாம்ல. எனக்கு திக்கு திக்குங்குது. என்னது, ஒருவேளை எருசலேம் மாலையும் பாடிடுவானோ நமக்கு? என் பொண்டாட்டி பிள்ளை யார் பாப்பா? என் பொண்டாட்டிக்காவது அவங்க அப்பா இருக்காரு, என் பிள்ளைகளுக்கு யார் இருக்கா? எனக்கு ஏகப்பட்ட நினைவு. சோத்திரம், இங்கே வந்துட்டாரு என் மாமனார். ஆமா, எனக்கு யார் இருக்கா? ஒரே பயம். போட்டேன் மனைவி, ஜம்முன்னு 2 கிலோமீட்டர் சிங்கம் நடப்பாடுற இடத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். இவளுக்கு எங்க வைத்தகத்தெல்லாம் கலக்கி உண்மையே நடந்தது. போயாச்சு, மீட்டிங்லாம் நல்லா ஏகப்பட்ட டெலிவரன்ஸ். ஒரு 100 பேருக்கு வந்தாங்கன்னா 85 பேருக்கு பேய் தான். அது வித்தியாசமாக பேசுது. விரட்டி விட்டுட்டு திரும்பி வர்றோம். ராத்திரி 1:30 மணி இருக்குமா, 1:30 மணி வரும். ஐயா இப்போ நல்லா ஜெபம் பண்ணுங்கன்னாரு. ஏன் இவர் வேற சும்மா இருக்க மாட்டாரா நினைச்சு ஏன்? இப்போ மான் இன மாதிரி ஒரு மான் ஒன்று சொன்னார், பேர் தெரியல எனக்கு. மான் மாதிரி 2 மடங்கு பெருசாக இருக்கும், மாடு மாதிரியே இருக்கும், ஆனால் மான் கொம்பு மாதிரி இருக்கும். அது கிராஸ் பண்ணுற நேரங்கிறார். அது என்னையா செய்யும்னா, வந்து ஒரே முட்டு தான், குடல் கடலாம் வெளில வந்துருங்கிறார். நல்ல வார்த்தையே வந்து தொலைக்காத அந்த ஆளு கையில். எனக்கு நான் மெல்லமாக கேட்குறேன், நீங்கள் இது வார இதில் தான் போகிறீங்களான்னு கேட்பேன். வர நான் தான் போகிறேன். நீர் போவீர், உனக்கு என்ன, மிஷினரின்னு போய் சேர்ந்துட்டீர். நீ போனா என்ன இருந்தா என்ன? எனக்கு குடும்பம் கொட்டி இருக்கு, ஏசு நல்லமை மொழியா இருக்கு, என்னை நம்பி 80 குடும்பம் இருக்கு. பக்கு 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 சாப்பிட்டு வேற வந்துட்டு வயிறுலாம் கலக்குது. உண்மையிலே நடந்த சம்பவம். இந்த 3 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி பின்னாடி பார்க்குற நம்மளால் வந்துட்டேன். அப்பா காப்பாற்றப்பட்டுட்டோம்டா. ஒரு சின்ன ஜபம், ஆண்டவரே தனியாக வண்டியில் போயிட்டு வந்துட்டு இருக்கான் மனுஷன், இவருக்கு ஒரு காரை கொடுங்க. ஒரு ஷோல்டரில் கை வச்சு ஒரு ஜபம், இவர் குறைவை நிறைவாக மாற்றுங்க. அவர் சிரிச்சார். என்னையான இந்த வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கு இன்னைக்கு பிச்சை எடுத்து போட்டு வந்துருங்க, இந்த கார் வேற கேட்குறீர். ஐயா என் தெய்வம் மகிமையில நிறைவாக்குவாரியா? ஆமென் சொல்லுங்களேன். கார் உங்களுக்கு கேட்கல, அடுத்த டைம் நான் வரும்போது என்ன அழைச்சிட்டு போறதுக்கு? ஒரு மாதம் தாங்க டைமு. அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு மீட்டிங் க்ரூசைடில் அங்கே பேசினேன். நான் ஒரு 10,000 பேர் கூடி இந்த இடத்துல கூப்பிடுறேன், பேசுகிறேன். எனக்கு அழைப்பு வந்து நான் போகிறேன். அப்போது பாஸ்டர் சொல்கிறாரு, யாருங்க அந்த எபினேசர் சொல்கிறாரு, ஐயா கவலைப்படாதீங்க, ஆல்டோ எடுக்க போகிறேன். சோத்திரம், 1 மாதத்துக்குள்ள ஆல்டோ எடுக்க போறீரா? ஏதியா காசு? தமிழ்நாட்டிலேருந்து ஒரு அம்மா 80,000 ரூபா அனுப்பி ஏசுநாதர் ராத்திரிலாம் பேசினாரு, கார் வாங்கு, இவர்கிட்ட கார் வாங்கி கொடு. ராத்திரி பூரா ஒரு பொம்பளை ஆள்கிட்ட பேசியிருக்கு. ஆமான்னு சொல்லுங்களேன். ஆனால் நான் யோசிச்சு பார்க்குறேன், அங்கே உள்ள பொம்பளை ஆட்கள்லாம் பேசுது, இங்கே இருக்கிற பொம்பளை ஆட்கள்லாம் பேசவே மாட்டாரு கடவுள். நான் நிறையா யோசிப்பேன், நம்ம பொம்பளை ஆள்கிட்ட கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? அப்படியே பேசினாலும் 1000 ரூபா கொடு, 500 ரூபா கொடுன்னு தான் பேசுகிறாரு. இது என்ன ஏசுநாதர்னு தெரியல எனக்கு. பார்த்தாங்க அகமதாபாத் ஏர்போர்ட்டுக்கு வந்து நிற்கிறாங்க மனுஷன், கார் எடுத்துக்கிட்டு. ஒன்றும் ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஒரு ரிப்பனை கட்டிக்கிட்டு வெளியேறுன்னு கார் வந்து எங்கே நிற்குது? அகமதாபாத் ஏர்போர்ட்டில் வந்து நிற்கிது வண்டி. ஏறி உக்காந்தாச்சு. என்னுடைய புத்தி என்னன்னா, இன்சூரன்ஸ் இருக்கான்னு பார்ப்பேன். நான் ஏறி உக்காந்துனே தான் கேட்பேன், உன் டிரைவிங் லைசன்ஸாக காட்டும்பேன். எனக்கு பயமாக இருக்கும். நீ இன்சூரன்ஸை காட்டு, நீ டிரைவிங் லைசன்ஸை காட்டு. அவர்கிட்ட கேட்குறேன், சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, எல்லாம் ஏசுநாதர் தாங்கிறாரு. இன்சூரன்ஸும் இல்லை, டிரைவிங் லைசன்ஸ் இல்லை, வண்டி புதுசாக இருக்குது. நான் நினச்சி ஓட்ட தெரியும் நினச்சிக்கிட்டேன். ஓட்ட தெரியுமா யானை? இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நேராக ஷோரூம்லேருந்து வந்திருக்கேங்கிறாரு. நான் கேட்டேன், இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணும்? 480 கிலோமீட்டர்னாரு. இன்னைக்கு சோலை முடிச்சு அன்னைக்கு சிங்கத்தில் மாட்டி விட பார்த்தா, இந்த மனுஷனுக்கு என்ன வச்சே விளையாடுறதே வேலையா போச்சு. ஓட்டு வீரன் நான் ஓட்டுவான்றான். கீரை போட்டு தூக்குறான் பாருங்க, ஃப்ளைட்டு மாதிரி பறக்குதுக்காரு. ராத்திரி பூரா தூங்கிட்டு போனோம் நினைக்கிறீங்க? இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி, ஐயா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வரும்போது என்னை ஆசீர்வதிக்கிறீங்க, எங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குது, எங்கள் ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்குது. போன டைம் போய் ஜெபம் பண்ணேன், ஒரே குளிர் நேரம். ஐயா இந்த இடத்த நீங்கள் கட்டுவீங்க, கர்த்தர் உங்களுக்கு 7 லட்ச ரூபா கொடுப்பேன்னு என்ன சொல்கிறாருன்னு. 15 நாளுக்குள்ளே 7 லட்ச ரூபா ஒரு ஆள் கொண்டாந்து கொடுத்தான். வீட்டை கட்டினாரு. வீட்டை கட்டி முடிச்சிட்டோம்பா சார். யாருக்கு? எங்களுக்கு தான்.
இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எப்போ வருவீங்கன்னாரு. ஏன்னா கியா கார் வாங்க போகிறேன், அதில் தான் உங்களை வச்சு கூட்டு போக போகிறேன். மகிமையிலே நிறைவாக்குவார். அவர் ஊழியத்தை பார்ப்பாரு, உழைப்பை பார்ப்பாரு, அர்ப்பணிப்பை பார்ப்பாரு. தேவன் தம்முடைய சித்தத்தின்படி உனக்கு தேவையானதை கர்த்தர் அளந்து மடியில போடுவார். ஆமென் சொல்லுங்களேன். உனக்கு என்ன தேவை? நீ குவாலிட்டி, நீ அன்ஃபிட், உனக்கு குவாலிட்டியே கிடையாது, நீ தகுதியற்றவன். ஆனால் பரலோக ராஜ்யம் உன்னை தகுதிப்படுத்துது. கையை தட்டுங்களங்க, கையை தட்டுங்களங்க, கையை தட்டுங்களங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் குறைவை அவர் தம்முடைய மகிமையிலே நிறைவாக்கி கொடுப்பார். யாரா வேணா இரு, உனக்கு தேவை கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் நம்பிக்கை. கர்த்தர் எனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறாருங்கிற வைராக்கியம் எனக்கு செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எலியாட்ட கர்த்தர் சொன்னாரு, டே எந்திரிச்சு, தேசத்துல மழை பெய்ய, தேசத்துல வறட்சி வர போகுது, 3 வருஷத்துக்கு மழை பெய்யாதுப்பா. சரி ஆண்டவர், என்ன செய்யணும்? நேராக ஆத்தாங்கரைக்கு போ. ஆத்தாங்கரைக்கு எதுக்கு போகணும்? அங்கேயே உட்காந்துருக்கணும். நம்மளால உட்காந்துருக்குமா ஐயா? இப்போ உங்களே சொல்கிறார் ஆண்டவர், போவீங்களா? உப்பநாத்தில் போய் எடிசன், உப்பநாத்தில் போய் 4 வருஷம் உட்காந்துருக்க முடியுமா? எப்படி முடியாது. அது எங்களை மாதிரி சுவிசேஷகர்களாக இருந்தோம்னு வச்சுங்களேன், கூட்டம் என்ன ஏசி ரூம் என்ன வேணும்? நான் கேட்க தான் செய்கிறேன். ஏன்னா என்னால் ஆர்டினரி ரூமில் இருக்க முடியாது, நான் கேட்க தான் செய்கிறேன். ஆனால் எனக்கு அவர்கள் கொடுப்பதோ கயிறு கட்டல். சம்டைம்ஸ் இதெல்லாம் நடக்கும். கடவுள் அப்படி தான் கொண்டு போய் வச்சார், எலியா வச்சார். அங்கே ஒரு கொஞ்ச நாள் இருந்தான், எவ்வளோ நாள் இருந்தான்னு தெரியல. அப்புறம் சொன்னார், கிளம்புனார். எங்கே போகணும்? ஒரு விதவை வீட்டுக்கு போ. நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தரித்திரத்திலையும் அந்த குறைவுலையும் உன்னை நிறைவாக வைக்கிறது ஆண்டவருடைய வல்லமை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் குறைவை கர்த்தருக்கு முன்னாடி சொல்லு. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத. பிலிப்பியர் 4:6 சொல்லுது, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, ஒரு விஷயத்துக்கு கவலைப்படாத. என்ன தேவையோ அவர்கிட்ட சொல்லு. எங்கேருந்து போகுத அந்த அம்மா, வாங்கப்பா சார், நல்லா இருக்கீங்களாப்பா சார், ஒரு 20 அடை இருக்குப்பா சார், ஆளுக்கு 2 சாப்பிடுவோன்னு சொன்னிச்சா? நம்மால் போயிருக்கிறாரு. அந்த அம்மா என்ன செய்த? 2 வச்சிருக்கிற, நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு. நல்ல வார்த்தையா? யோசனை பண்ணு. அதுக்கு நம்மால் கொஞ்சம் இறக்க சோபம் இல்லாத உங்களை இருக்கு. எலியா அப்படிதான் சொல்லுத, விட்டுட்டு வரலாம்ல. ஆண்டவர்கிட்ட வேற இடத்துல கேட்டு 3 சீட்டில் நம்மால் கேட்போம். 3 தடவை கர்த்தர் நம்மகிட்ட பேசணும் இல்லை? அது சொன்னாரா? இல்லை, முதல்ல ஒன்றை கொண்டாந்து என்கிட்ட கொடுங்கிறாரு. ஏன்னா எலியாவுக்கு தெரியும், இதில் தான் கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க போறாரு, இந்த குறைவை தான் நிறைவா மாற்ற போறாரு, இதில் தான் அதிசயத்தை காண போகுது, இந்த இடத்துல தான் கர்த்தர் யார் என்பதை இந்த குடும்பம் அறிய போகிறது. குறைவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. நிறைவு வரும், மேன்மை வரும், ஆசீர்வாதம் வரும், தேவ கிருபை வரும். நீ யார் என்பதை ஜாதிகள் ஜனங்கள் அறியும்படி கர்த்தர் உன் குறைவை மாற பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தீமையை நன்மையாய் மாற பண்ணுவார், மாறாவை மதுரமாய் மாற பண்ணுவார், அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவார், உன்னுடைய குறைவை நிறைவாய் மாற பண்ணுவார். இந்த கூட்டத்துக்கு பிறகு நீங்க அதை பார்ப்பீங்க. இந்த கூட்டத்துக்கு பிறகு அதை நீங்க பார்ப்பீங்க. உங்க குறைவு நிறைவாய் மாறும், நிறைவாய் மாறும், நிறைவாய் மாறும். ஆமென் சொல்லுங்களேன். நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரிதான், நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரிதான், நீ எவ்வளவு ஒதுங்கின நிலைமையில நீ இருந்து காயப்பட்டு கண்ணீரோட இருந்தாலும் சரிதான், உன்னை குறித்த ஒரு பிளான், உன்னை குறித்த ஒரு ப்ளூ பிரிண்ட் அவர் கையில் வச்சிருக்கிறார். அதை செய்து முடிப்பார். அது அழகாய் செய்து முடிப்பார், ஆச்சரியமாய் செய்து முடிப்பார், நன்மையாய் செய்து முடிப்பார், நிறைவாய் செய்து முடிப்பார், மேன்மையாய் செய்து முடிப்பார், சமாதானமாய் செய்து முடிப்பார், மகிழ்ச்சியாய் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு செய்யாம யாருக்குங்க செய்ய போறாரு? யாருக்கு செய்ய போறாரு? எனக்கு செய்யாம யாருக்கு செய்வார் என் ஆண்டவர்? எதை செய்தாலும் அவர் நன்மையாக தான் செய்து முடிப்பார். எந்த காரியம் இருந்தாலும் சரிதான், எந்த உபத்திரம் அவர் கையில் வாங்கிக்கிறோம், வேதனை அவர் கையில் வாங்கிக்கிறோம், நன்மையாய் மாற பண்ணுவார். அதில் தான் ஆண்டவருடைய அன்பு தெரியும், அதில் தான் ஆண்டவருடைய பராமரிப்பு தெரியும், அதில் தான் ஆண்டவர் நம்மளுடைய நடத்துகிற விதங்கள் நமக்கு புரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்போம்.